வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. திமுக ஆட்சிக்கு பார்த்திங்கன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 வருஷத்தை வெற்றியை கொண்டாடும் விதமாக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 வருஷத்தில் நாங்கள் என்னென்னலாம் சாதனை செஞ்சுருக்கோன்னு சொன்னாலே இன்னும் 3 வருஷம் வேணுங்க அப்படிங்கிற லெவலில் அவர் பேசியிருக்காரு. வழக்கமாக இந்த 1 வருஷம் 2 வருஷம் வரும்போதெல்லாம் திமுக தரப்பில் மிக பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் செய்யப்படும். ஆனால் இந்த தடவை அடக்கி வாசிக்கிறாங்க அப்படிங்கிற போதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் முதல்வர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பேசி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை ஒரு பெருமிதமாக பேசியிருக்காரு அப்படின்னு வைங்களேன். 3 வருஷத்தில் திமுக என்னவெல்லாம் செஞ்சது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த 3 வருடங்களில் தமிழக ஊடகங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பேச போகிறோம். தமிழக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே அவங்க அந்த திமுக ஆதரவு நிலைப்பாடு இருக்கும். எதனால் அப்படின்னா இந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த கொள்கை சார்ந்தவர்கள் நிறைய பேர் அந்த ஊடகத்தில் பணிபுரிகிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னதான் அதிமுக பாஜக இதெல்லாம் இருந்தாலுமே திமுக மேலே எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். எப்பவுமே திமுகவுக்கு எதிரான செய்திகளையோ இல்லை திமுகவை டேமேஜ் பண்ணக்கூடிய செய்திகளையோ பார்த்திங்க அப்படின்னா அதை கொஞ்சம் மாற்றி பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து தான் வெளியிடுவாங்க. இந்த டாப் லெவலில் இருக்கக்கூடியவர்கள், ஊடகவியலாளர்கள், நெறியாளர்கள், செய்தியாளர்கள், செய்தி ஆசிரியர், இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களே பார்த்திங்க அப்படின்னா நேரடியாகவே திராவிடம், கம்யூனிசம், பெரியாரிசம் இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்கள் தான். ஸோ அப்படியெல்லாம் பேசிட்டு எப்படி அவங்க திமுகவுக்கு எதிராக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஆனாலும் நிறைய ஊடகங்களில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான் தலைமை பொறுப்பில் இருக்காங்க. இவங்க வெளியிடுறது தான் செய்திகள். அதைத்தான் மக்களாகிய நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆஹா, நம்ம முதலாளியே ஒன்றிய அரசுன்னு சொல்கிற போது நம்ம மட்டும் மத்திய அரசுன்னு சொன்னால் சரியாவா இருக்கும்? உடனடியாக ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒன்றிய அரசுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்டா நேற்று வரைக்கும் மத்திய அரசுன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி மட்டும் எங்கேருந்து திடீர்னு இந்த ஒன்றிய அரசு வந்தது அப்படின்னு எல்லாரும் கேட்டாலுமே இல்லை அது யூனியன் ஆஃப் கவர்மெண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம், யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்றியம் தானே, அப்போ சொல்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பதிலாக இருந்ததே தவிர நேற்று வரைக்கும் ஏன்டா நீ சொல்லலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு எவனுமே பதில் சொல்ல மாட்டானுங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன, திமுக என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பின்பற்றுவது தான். திமுக என்ன நெரேட்டிவ் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதை அப்படியே பின்பற்றுவது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம். அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, திமுகவுக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் பெரிய லெவலில் போகாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி திமுகவை டேமேஜ் செய்யக்கூடிய செய்திகளை பார்த்திங்கன்னா அதற்கான முக்கியத்துவத்தை குறைச்சி அதை ஒரு ஓரமாக செய்திகளை போட்டுருவாங்க. அதுவே திமுகவுக்கு ஒரு புகழ்பாடும் விதமாக, திமுகவை பூஸ்ட் பண்ணும் விதமாக ஏதாவது ஒரு செய்தி நடந்தது, ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அது எங்கே பார்த்தாலும் மக்கள் கண்ணில் தெரிகிற மாதிரியான ஒரு கிம்மிக்ஸ் வேலையெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதில் அடுத்த கட்டமாக இவங்க செஞ்சது என்ன அப்படின்னா திமுக என்ன கேள்வி கேட்குறாங்களோ, திமுக என்ன நெரேட்டிவ் கொண்டு வராங்களோ அதை அப்படியே மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் இவங்களுடைய வேலை. அதாவது எந்த விதமான எதிர்கேள்வியும் இல்லாமல். இப்போ உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி பணம் சரியாக வர்றதில்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு எந்த எதிர்கேள்வியும் கேட்க மாட்டாங்க. எந்த மாதத்து ஜிஎஸ்டி பணம் வரல, ஏன் வரல, நீங்கள் இதை மத்திய அரசுக்கிட்ட கேட்டிங்களா, மத்திய அரசு என்ன சொன்னாங்க, இதெல்லாம் எந்த கேள்வியும் கிடையாது. ஜிஎஸ்டி பணம் வரல அப்படின்னு திமுக சொன்னாங்க அப்படின்னா உடனடியாக இவங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள், இந்த செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரும் ஜிஎஸ்டி பணம் வரல, ஜிஎஸ்டி பணம் வரல, ஜிஎஸ்டி பணம் வரல, எங்கே பார்த்தாலும் அதை பற்றியே பேசி மக்கள் மனசில் கொண்டு போய் இந்த கருத்தை விதைக்கிறது மட்டும்தான் இந்த ஊடகவியலாளர்களுடைய வேலை. இந்த ஊடகங்கள் சரியாக ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் சரியாக செஞ்சுருக்காங்க. நீங்கள் எந்த விஷயத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, திமுக என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்கிறது மட்டும்தான் இவங்களுடைய வேலை. அப்படிங்கிறதுனால இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த கொத்தடிமை ஊப்பிங் மாதிரி கொத்தடிமை பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறதுனால திமுகவை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. எந்த இடத்துலையுமே கேட்டது கிடையாது. நீங்கள் எந்த விஷயத்தை வேணாலும் எடுத்துக்கோங்களேன், முதல்வரை பாதுகாக்கிற மாதிரி, உதயநிதி ஸ்டாலினை பாதுகாக்கிற மாதிரி, கீழே இருக்கிற அமைச்சர்களை பாதுகாக்கிற மாதிரி இப்படி தான் பண்ணுவாங்களே தவிர எந்த காலத்துலேயும் அவங்கள எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. அதாவது திமுக தலைவர்களை சங்கடப்படுத்த கூட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முதல்வரை பார்த்து உதாரணத்துக்கு நீங்கள் அண்ணாமலை தலைவர் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க.
அண்ணாமலையை நோக்கி எத்தனை கேள்விகள், எத்தனை துறைகள் சம்மந்தமாக கேள்விகள் கேட்குறாங்க. என்னென்னவெல்லாம் கேள்வி கேட்டு அவரை மடக்கணும், அவரை கோவப்படுத்தணும், அவரை அவமானப்படுத்தணும், அவரை வந்து ஒரு அன்கம்ஃபர்ட் ஜோனில் வந்து தள்ளணும், எத்தனை விதமாக பண்ணுறாங்க. இதில் ஒரு 10% வந்து திமுக தலைவர்களை பார்த்து பண்ணியிருப்பாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு விஷயமாகட்டும். ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சென்னையில் வெள்ளம் வந்தது. வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தலைவர்கள் KN நேரு, அவர் தான் பொதுப்பணித்துறை அமைச்சர், மேயர், அதுக்கப்புறம் முதல்வர், மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, ஏன்னா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை பேஸ்டு தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் இந்த சென்னை வெள்ள வடிகால் பணிகளை வந்து 90% முடிச்சிட்டோம், 92% முடிச்சிட்டோம், 95% முடிச்சிட்டோம் இப்படின்லாம் பேசிட்டு, இன்னொரு தடவை சென்னையில் மழை வந்தது அப்படின்னா ஒரு சட்டு தண்ணி கூட தேங்காது அப்படின்னுலாம் பேசிட்டு நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னு திரும்ப திரும்ப சொல்லி மக்களை நம்ப வச்சாங்களே. ஆனால் மழை வந்ததுக்கப்புறமா என்ன ஆச்சு? எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்கி நின்னது தான் உண்மை. அப்போ அந்த தண்ணி தேங்கி நின்னதுன்னா இவங்க அத்தனை பேரும் சொன்னது எல்லாமே பொய்ன்னு தானே அர்த்தம். அப்படின்னா இந்த ஊடகங்கள்லாம் இவங்களை கேள்வியால் கிழிச்சிருக்க வேணுமா வேண்டாமா? ஏன்னா நீங்கள் தான் வந்து சொன்னீங்க 95%, 96% முடிச்சிட்டோம், இன்னும் 1% மட்டும்தான் பாக்கி, அதுக்குள்ளே மழை வந்துருச்சு இப்படின்லாம் வந்து உருட்டினீங்களே. இன்றைக்கி என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஆச்சு? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அதுக்கு முதல்ல வந்து நீ ஒரு வெள்ளை அறிக்கை கொடு. இப்போ வெள்ளம் தண்ணி நிற்கிறது தான் உண்மை அப்படின்னா நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்ங்கிற போது எதுக்காக அப்படி சொன்னேன்னு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டிருக்கணுமா வேண்டாமா? ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறாங்க, வெள்ள நிவாரண நிதி கொடுக்கல அப்படின்னு அந்த ரூட்டில் போய் உருட்டி 3 மாதமாக அதைத்தான் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? திமுக காரனை எவனும் கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் இந்த கேள்வியாவது கேட்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் சென்னையை காப்பாற்றியது திமுக அப்படின்னு ட்ரெண்டிங் பண்ணதில் சில மூத்த பத்திரிகையாளர்களே இருக்காங்க. மழை பெஞ்ச அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயத்தை ஃபோட்டோ எடுத்து சென்னை வந்து காப்பாற்றப்பட்டதுன்னு போட்டதெல்லாம் வந்து இந்த பத்திரிகையாளர்கள் தான். அப்படிப்பட்டவனுங்களாம் வந்து திமுக காரங்களை பார்த்து கேள்வி கேட்க போகிறாங்க. இதில் இதை விட கூத்து என்ன அப்படின்னா, இந்த 90%, 92%லாம் வந்து ரொம்ப அதிகமாக கலாய்க்கப்பட்ட, ட்ரோல் பண்ணப்பட்ட ஆரம்பித்ததுனால KN நேரு பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுங்களா? நேராக கலைஞர் டிவிக்கு போயிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறார். இல்லை சென்னை வெள்ள வடிகால் பணிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 42% தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு அங்கே உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு கிளம்பிட்டார். அப்போ ஊடகவியலாளர்கள் வந்து அவர்கிட்ட போயிட்டு கேட்குற போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதான் நான் பேட்டி கொடுத்துட்டேனே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதை விட ஒரு திமிருத்தனமான வேலை எவனாவது பண்ண முடியுமா? எந்த துறை அமைச்சராவது இந்தியாவில் எங்கேயாவது பண்ணியிருக்காங்களான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கலைஞர் டிவி யாரோட சேனல்? அவங்களோட சேனலில் போய் உட்காந்துட்டு எங்கே எதிர்கேள்வியே வராதோ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நீ சொன்ன பொய்யை மாற்றி இதுதான் உண்மைன்னு சொல்லிவிட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எந்த விதமான எதிர்கேள்வியும் இல்லாமல் அவர் தப்பிச்சு போயிட்டார். ஆனால் இந்த ஊடகவியலாளர்களுக்கு இங்கே அண்ணாமலையை வளைச்சி கேள்வி கேட்க தெரிஞ்சவங்களுக்கு ஏன் KN நேருவை நிற்க வச்சு ஒரு கேள்வி கேட்க தெரியல? எதுக்கு சார் கலைஞர் டிவியில் போய் பேட்டி கொடுக்குறீங்க? இங்கே முன்னாடி சொல்லுங்கள். எதனால் வந்து வெறும் 42% தான் வந்து வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன இதுக்காக வந்து நீங்கள் 92%ன்னு சொன்னீங்க அப்படின்னு நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்கணுமா வேண்டாமா? ஆனால் கேட்கல. இதுதான் வந்து தமிழக ஊடகவியலாளர்களுடைய தரம். இந்த விஜயகாந்த் வந்து காரி துப்புனார் பார்த்தீங்களா? 1% கூட தப்பு கிடையாதுங்க. அன்றைக்கி வந்து அவரையெல்லாம் வந்து தப்பாக நினச்சிட்டோம், என்னையே அப்படிலாம் பண்ணிட்டாருன்னு. உண்மை அதுதான். இன்றைக்கும் விஜயகாந்த் இருந்திருந்தார் அப்படின்னா அதை விட மோசமாக துப்பி இருக்கணும் இவனுங்களெல்லாம். சரி, KN நேருவை விட்டுட்டாங்க. சென்னையில் வெள்ளம் வந்தது. அதற்கு பிறகு திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாதிரி 3 மாவட்டங்களில் வந்து வெள்ளம் வந்தது. இங்கேருந்து மத்திய அரசை பார்த்து வந்து தேசிய பேரிடராக அறிவிக்கணும் இப்படின்லாம் கேட்க தெரிஞ்சவங்களுக்கு தமிழகத்திலேயே பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னாவது இவங்களுக்கெல்லாம் தெரியுமா? KKSSR ராமச்சந்திரன். இவர் தான் வந்து அந்த துறைக்கான அமைச்சர். சென்னை வெள்ளத்திலே ஆகட்டும், இல்லை தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் வந்த வெள்ளமாகட்டும், இங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இந்த KKSSR ராமச்சந்திரன் அமைச்சர் வந்து வெளியில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரா? இல்லை இந்த பேரிடர் மேலாண்மை துறை இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம், இல்லை வெள்ளம்லாம் வந்ததுக்கப்புறமா நாங்கள் எப்படி மக்களை காப்பாற்றிருக்கோம், இதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் அவரை பார்த்து கேள்வியாவது கேட்டிருக்காங்களா? நான் இப்போவும் சொல்கிறேங்க, ஒரு பேட்டி கொடுக்கலிங்க அவர். நீங்கள் வேணால் எடுத்து காமிங்க என்கிட்ட.
பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு ஒரு பேரிடர் நடந்திருக்கிற போது அது சம்மந்தமாக முன்னாடி நின்று எல்லா வேலையும் செய்ய வேண்டியதே அந்த துறை அமைச்சர் தான். ஆனால் அந்த துறை அமைச்சர் கடைசி வரைக்கும் கண்ணிலேயே படலை, வெளியிலேயே வரல, மக்களை சந்திக்கலை, அதிகாரிகளை சந்திக்கலை. இல்லை இந்த துறையில் நீங்கள் என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற ஊடகவியலாளர்கள் என்ன பண்ணாங்க, அவரை கண்ணிலேயே காட்டாமல் அவரை பற்றியே பேசாமல் மறைச்சிட்டாங்க. எவனா ஒருத்தனாவது கேட்டுக்கணுமா வேண்டாமா? ஏங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதுக்கான பொறுப்பான அமைச்சரே அவர் தாங்க, அவர் இங்கிங்க அப்படின்னு கேட்டுக்கணுமா வேண்டாமா? கேட்கவே இல்லை. இதுதான் இவங்களுடைய லட்சணம். அதற்கு பிறகு இந்த ஊடக விவாதம் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. இதை பற்றி உண்மையிலேயே பேசியே ஆகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெறியாளரே திமுக சைடு தான். அதற்கு பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க, திமுகலேருந்து ஒருத்தர், காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர், விசிகாலேருந்து ஒருத்தர், அதுக்கப்புறம் நடுநிலையாளர்னு ஒருத்தரை கூப்பிடுவாங்க. அவரும் பார்த்திங்க அப்படின்னா திமுக காரராக தான் இருப்பார். அதுக்கு பிறகு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாஜகவிலேருந்து ஒருத்தர், அப்படி இல்லைன்னா அதிமுகலேருந்து ஒருத்தர், யாராவது ஒருத்தர் இருக்கும். அப்படி என்னென்னா 4:1 இல்லை 5:1 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஊடக விவாதம் நடக்கும். அதாவது 4 பேர் திமுகவுக்கு ஆதரவாக பேசுவாங்க, இல்லை 5 பேரும் திமுகவுக்கு ஆதரவாக பேசுவாங்க, பாஜகவை எதிர்த்து பேசுவாங்க. இங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்காந்து கத்தி பதில் சொல்லிகிட்டு இருக்கணும். இதுதான் இந்த டெம்ப்ளேட். சரி, இது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. இப்போ உதாரணத்துக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் அப்படின்னா என்னென்ன? திமுக, அதிமுக. 3வது பெரிய கட்சி இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும், அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி. அதற்கு பிறகு தான் மற்ற கட்சிகள் வராங்க, பாஜக, காங்கிரஸ் எல்லாமே வராங்க. இதில் ஊடக விவாதத்தில் நீங்கள் யாரை கூப்பிட வேண்டியிருக்கும்? திமுக ஆளும் கட்சி, கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டே ஆகணும். அதிமுக தமிழகத்துடைய அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி, கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டே ஆகணும். பாஜக மத்தியில் ஆளும் கட்சி, அப்போ கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டே ஆகணும். இங்கே நடக்கக்கூடிய பெரும்பாலான விவாதங்கள் மத்திய அரசை நோக்கி இருக்கிறதுனால அவங்க சார்பில் பதில் சொல்கிறதுக்கு யாரோ ஒருத்தரை கண்டிப்பாக கூப்பிட்டே ஆகணும். ஸோ அப்போ 3 பேர் ஆச்சு. மீதி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி, தமிழகத்துடைய 3வது பெரிய கட்சி. ஒரு 7% வாக்கு வங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா மக்கள் அவங்களுக்கு எத்தனையோ லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிங்கிற போது அவங்களுடைய குரலை பதிவு செய்ய வேண்டிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. அப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தரை கூப்பிடணும். ப்ளஸ் மற்ற துறை சார்ந்து எந்த துறை சம்மந்தமாக விவாதம் நடக்குதோ அதை சார்ந்து யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு உட்காந்து பேசி வச்சாங்கன்னா இது விவாதம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, திமுகலேருந்து ஒருத்தர், காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர், விசிகாலேருந்து ஒருத்தர், அப்புறம் விசிகா இல்லைன்னா மதிமுக, மதிமுக இல்லைன்னா பாமக, அப்படி இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கட்சி. இதில் ரொட்டேஷனில் வரும் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் நெறியாளர், இவங்க 4 பேரும் ஒரு பக்கம் பேசுவாங்களாமா, இந்த பக்கம் ஒரே ஒரு ஆள் உட்காந்து பதில் சொல்லணுமாமா. நாம் தமிழர் கட்சிக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. எப்படி, ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் இந்த 4 பேர் ஒரு விவாதத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா இந்த 3 பேரும் என்ன பண்ணுவாங்க, திமுகவை எதிர்த்து பேசுவாங்க. கரெக்டாக? அப்போது திமுகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவ் செட் ஆகும். திமுக தவறு செய்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரும். ஆமாப்பா, இவனுக்கு ஆட்சி சரியாக செய்கிறதில்ல போல இருக்குது அப்படிங்கிற அந்த நினைப்பு மக்களுக்கு போய் சேரும். அப்போ அந்த விஷயம் நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், நாம் தமிழருக்கு இடமே கொடுக்கக்கூடாது. பாஜக, அதிமுகவில் 2 பேர்த்தில் எவனோ ஒருத்தனை தான் கூப்பிடணும். அப்போ மீதி இருக்கிற 3 பேரையும் பார்த்திங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை வச்சு ஃபில்லப் பண்ணிவிட்டு திமுக செய்கிறதையெல்லாம் ஆஹா ஓஹோ ஏஹே அப்படின்னு ஒத்து ஊதி பெருசாக பேசிட்டு அந்த பக்கம் பாஜகவுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவை செட் பண்ணணும். என்ன செஞ்சாலும் தப்பு, ஐயோ இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்களேன்னு ஒப்பாரி வச்சு பாஜகவுக்கு எதிரான மக்களுடைய மனநிலையை மாற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். எவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்கள். மக்களை முட்டாளாக்கிறதுக்காக மட்டும். நடிகர்களை பற்றி பேசுகிறம்போது மக்கள் தான் அவங்கள வாழ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நடிகர்களை மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை வாழ வைக்கிறது மக்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய தனியார் சேனல்களை வாழ வைக்கிறது மக்கள் தான். ஏன்னா நம்ம நேரத்தை செலவு பண்ணி நம்ம வீட்டில் காசு கொடுத்து டிவி வாங்கி வச்சு, அதுக்கு காசு கொடுத்து கரண்ட் பில் கட்டி, அதுக்கு காசு கொடுத்து கேபிள் டிவி போட்டு அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அவனுங்களுக்கும் நம்ம தான் முதலாளிகள், மக்கள் தான் முதலாளிகள். ஆனால் இவங்க என்ன பண்ணுறானுங்க, அரசியல் கட்சிக்காரங்கிட்ட காசை வாங்கிட்டு மக்களை முட்டாளாக்குற வேலையை அவனுங்க பார்த்துட்ருக்கானுங்க. இந்த ஊடகவியலாளர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்பி ஊடகங்கள்னு சொல்லுவாங்க, ரெட் லைட் மீடியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதைத்தான் இவங்க. அதனால தான் இவனுங்களை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். இவனுங்க இது எத்தனை உள்ளரசியல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சாதாரண மக்களுக்கு இதெல்லாம் புரியுமா? அப்போ அப்படின்னா மக்களை ஏமாத்துறாங்கன்னு தானே அர்த்தம். நீ யாருக்காக வேலை செய்கிற?
இந்த நெரேட்டிவ் செட்டிங் தான் பார்த்திங்கன்னா தமிழக களத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. திமுக ஒன்றுமே செய்யலை அப்படின்னாலுமே அவங்கக்கிட்ட போயிட்டு இதே முதல்வர் தான் சொன்னார், நாங்கள் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம், 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. யாராவது ஒரு ஊடகம் திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையை எடுத்து வச்சு என்னென்னலாம் நிறைவேற்றிருக்காங்க ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்களா? நீங்கள் கொடுத்த 550 தேர்தல் வாக்குறுதிகளில் வெறும் 150 தாங்க பண்ணியிருக்கீங்க, இன்னும் 400 பண்ண வேண்டியிருக்கு, அதுக்குள்ளே எப்படிங்க 90%ன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை திமுகவை பார்த்து கேட்டிருக்கணுமா வேண்டாமா? முதல்வரை பார்த்து கேட்டிருக்கணுமா வேண்டாமா? கேட்கவே மாட்டானுங்க, இதை எடுக்கவே மாட்டாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுடைய தரம். கேவலமான இழிவான பிறவிகள் யார் அப்படின்னா இந்த ஊடகவியலாளர்கள் தான். ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, உதயநிதியை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, சேகர் பாபு, மா சுப்பிரமணியம், இங்கே தங்கம் தென்னரசு, எந்த அமைச்சருக்காவது ஒரு 1-to-1 இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு இங்கே தைரியம் இருக்கா? இத்தனைக்கும் இவனுங்களோட ஊடகங்கள் அப்படியே 1-to-1 இன்டர்வியூ கொடுத்தா இவங்க போய் என்ன கேட்க போகிறாங்க? சார் நீங்கள் உங்களுக்கு இட்லி பிடிக்குமா, தோசை பிடிக்குமா? சார் உங்களுக்கு சமந்தா பிடிக்குமா, நயன்தாரா பிடிக்குமா? சார் நீங்கள் சினிமாவில் யாருடைய ரசிகர்? நீங்கள் உங்களுக்கு பழைய பாட்டு பிடிக்குமா, புதிய பாட்டு பிடிக்குமா? இதைத்தாண்டா கேட்க போகிறீங்க. அதுக்கு கூட பேட்டிக்கு வராமல் பயந்துக்கு ஓடுறாங்க. ஆனால் இவங்க தான் பார்த்திங்கன்னா மோடி பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படுகிறார் அப்படின்னு. நீங்கள் அங்கே போய் பாருங்கள். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ஊடகங்கள் அத்தனைக்குமே மோடி பேட்டி கொடுத்துருக்காரு. சரி, ஓகே, மோடி இவங்க சொல்கிற மாதிரியே இருக்கான்னு வச்சுக்குவோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கேபினெட் அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், எந்த துறை அமைச்சரை வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த துறை அமைச்சரை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த துறை சார்பாக எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அந்த மாதிரி யாராவது தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்களா? திமுகவில் யாராவது பண்ணியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அவரையும் கூப்பில் உட்கார வச்சுட்டாங்க. அதை கூட கேள்வி கேட்கல இந்த ஊடகங்கள். ஏன் சார் அவர் தான் நல்லா பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்கிறீங்க, அவரை ஏன் சார் மாற்றுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு கூட முதுகெலும்பில்லாத ஊடகவியலாளர்கள் தான் இங்கே இருக்கிறவங்க. தமிழக ஊடகங்கள் இப்படி தான் செயல்பட்டுருக்கு. அடுத்த 2 வருஷமும் இதைத்தான் பண்ண போகிறாங்க. நம்ம தொடர்ந்து இதை கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்கணும், அவங்கள விமர்சனம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.